உதவியின் முக்கியத்துவம். கேசவன் சிறிய கிராமத்தில் வாழ்ந்த ஒரு புத்திசாலி இளைஞன். அவனுக்கு தனிமை மிகவும் பிடிக்கும். ஆனால் மற்றவர்களின் பிரச்சினைகளில் தலையிடுவதை அவன் விரும்பவில்லை. ஒரு நாள் கிராமத்தில் உள்ள ஒரு பெரிய மரம் வேருடன் சாய்ந்துவிட்டது. அதனால் கிராம மக்கள் அந்த மரத்தை அகற்றுவதற்காக கேசவனிடம் உதவி கேட்டனர். ஆனால் கேசவன் உதவ மறுத்தான். நான் ஏன் மற்றவர்களின் பிரச்சினைகளில் ஈடுபட வேண்டும் என்று எண்ணினான். அவனது நண்பர் ராகுல் ஒரு நாள் கேசவனிடம், நாம் மற்றவர்களுக்கு பலனை எதிர்பார்க்காமல் உதவி செய்தால் கடவுளும் நமக்கான உதவியை தக்க நேரத்தில் செய்வார் என்று அறிவுரை கூறினார். தன் நண்பன் சொன்னதை கேசவன் பெரிதும் மதிக்கவில்லை. அன்றிரவு ஒரு பெரும் புயல் ஏற்பட்டு கேசவனின் வீட்டின் அருகே ஒரு மரம் சாய்ந்துவிட்டது. அந்த மரத்தை அகற்ற ஒருவரும் கேசவனுக்கு உதவ முன்வரவில்லை. அப்போது கேசவனுக்கு ராகுலின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. அவன் தன் தவறை உணர்ந்தான். இதிலிருந்து மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற பாடத்தை கற்றுக்கொண்டான். அடுத்த நாள் கேசவன் கிராம மக்களிடம் சென்று மன்னிப்பு கேட்டான். கிராம மக்களும் அவனை மன்னித்து கேசவனின் வீட்டின் அருகே விழுந்த மரத்தை அகற்றுவதற்கான உதவியை செய்தனர். மக்கள் தன்னலமின்றி உதவி செய்து கொண்டதால் கிராமத்திற்குள் மகிழ்ச்சி மலர்ந்தது. இதைத் தொடர்ந்து கிராம மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்ந்தனர். இந்த அனுபவம் கேசவனின் மனதில் ஆழமாக பதிந்தது. அதன் பிறகு அவன் மற்றவர்களின் பிரச்சினைகளில் தலையிட்டு அவர்களுக்கு உதவியாளராக மாறினான். மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கும்போது வாழ்க்கை சுலபமாகும் என்ற உண்மையை கேசவன் புரிந்து கொண்டான். அந்த பாடம் அவன் வாழ்நாளில் மறக்க முடியாததாக மாறியது.